வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 20 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குமுரா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. தமன் மற்றும் டாஃப் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சுசினி மற்றும் பனிகாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். குசாடி மற்றும் டப்பு எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஹோ, கருவார், லோக்ரா, மக்லி, சவர், பேடியா மற்றும் பஞ்சாரா. இந்திரா காந்தி 1971 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையை ஜப்பான் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. பகுதி 9A நகராட்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை தேகிங் பட்காய் பிரஜோதி நடன விழா. ராஜாராம் மோகன் ராய் பெங்காலி இலக்கணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. PM விஸ்வகர்மா திட்டம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அமைச்சகத்தால 2023 அறிமுகமாச்சு. அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் ரயில்வே அமைச்சகம் 2023. PM இ பஸ் சேவா திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் 2023. மகிழா சம்மன் சேமிப்பு சான்றிதழ் 2023. PM போஷன் சக்தி நிர்மான் அபியான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் 2021. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் மொத்த 12 அமைச்சகத்தால 2020 அறிமுகமாச்சு. தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2025 தங்க விருதை வென்ற கிராம பஞ்சாயத்து எது? ரோகிணி கிராம பஞ்சாயத்து, மகாராஷ்டிரா மாநிலம். இந்தியாவின் முதல் மின்னணு கழிவு மறுசுழற்சி பூங்கா எங்கு நிறுவப்படுகிறது? ஹோம்லி கலன், நியூடெல்லியில் அமைஞ்சிருக்கு. 6வது ஸ்டீஃபன் அவ்கியான் நினைவு சதுரங்க போட்டி 2025 வென்றவர் யார்? அரவிந்த் சிதம்பரம். போசான் போயா விழாவை எந்த நாடு கொண்டாடுகிறது? இலங்கை. இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகம் INS குல்தார் மகாராஷ்டிராவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் மாநில ஆளுநருக்கு உதவியாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? மனிஷா பதி, மிசோரம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆலியா நீலம் லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி. கெமி பட்டனச் இங்கிலாந்தின் கன்சர்வேட்டிவ் கட்சியை வழிநடத்தும் முதல் கருப்பின பெண். நெடும்போ நந்தி நதைத்வா நேமிபியாவின் முதல் பெண் ஜனாதிபதி. அஞ்சுரதி ராணா இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர். கிறிஸ்டி கோவென்ட்ரி சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க தலைவர். ஷெர்லி போச்சேவ் காமன்வெல்த்தின் முதல் ஆப்பிரிக்க பெண் பொதுச் செயலாளர். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ நம்ம இந்தியா 131வது இடத்தை பிடிச்சிருக்கோம் மொத்தம் 148 நாடுகள்ல. இது இப்போ வெளியிட்டது 19வது எடிஷன். உலகளாவிய பசி குறியீடுல நம்ம 105வது இடத்தை பிடிச்சிருக்கோம் போன வருஷம். உலக பொருளாதார சுதந்திரத்துல 84. காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடுல 10. ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடுல 85. ஊழல் புலனுணர்வு குறியீடுல 96. உலக மகிழ்ச்சி அறிக்கையில 118. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 151. மனித மேம்பாட்டு குறியீடுல 130. வாகன உற்பத்தியில நம்ம 3வது இடத்தை பிடிச்சிருக்கோம். சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 13. செப்டம்பர் 23 ஆயுர்வேதா தினம். மே 18 உலக உயர் ரத்த அழுத்த தினம். மே 22 சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம். மே 28 மாதவிடா சுகாதார தினம். மே 29 சர்வதேச ஐநா அமைதி காக்கும் படையினர் தினம். ஜூன் 3 உலக மிதிவண்டி தினம். ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான தினம். 2025 ஆஸ்திரிய பந்தய நடை சாம்பியன்ஷிப்பில் பெண்களுக்கான 10 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை வென்றவர் யார்? உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிரியங்கா கோசாமி. இந்த ஆஸ்திரியன் ரேஸ் வெயிட்டிங் சாம்பியன்ஷிப் பந்தய நடை சாம்பியன்ஷிப் எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்திரியா அப்படிங்கிற நாட்டுல நடந்துச்சு. ஸோ இதுல 47 நிமிடம் 54 செகண்ட்ல பிரியங்கா கோசாமி இந்த 10 கிலோமீட்டர் நடைப்பயணத்தை ஜெயிச்சிருக்காங்க. ரீதிகா ஹூடா உலக ராணுவ சாம்பியன்ஷிப்ல தங்கம் வென்ற 2வது பெண்.
விஸ்வ ராஜகுமார் மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய நாடு 3வது SABA பெண்கள் குடைப்பந்து சாம்பியன்ஷிப்பை மால்தீவு நாட தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப்பை இந்தியா ஈரான் நாட தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க சுனில்குமார். மனுஷா மற்றும் தியா சிட்டால் WTT போட்டியாளர் துனிஸ் 2025 கலப்பு இரட்டையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து டைகர் கிளா என்ற ராணுவ பயிற்சியை நடத்தியது? இந்திய நாடு அமெரிக்க நாடு சேர்ந்து நடத்தியிருக்காங்க ரீசெண்டா. அதுவும் இந்திய நாட்டில இருந்து இந்திய விமானப்படையுடைய கருட் சிறப்பு படைகள் தான் இதுல கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த பயிற்சி நார்த் இந்தியால நடந்துச்சு. மலபார் பயிற்சி இந்திய நாடு அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாட்டில் நடக்கிற கூட்டு பயிற்சி போன வருஷம் விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. போன்கோ சாகர் கூட்டு பயிற்சியுடைய 4வது பதிப்பு இந்திய நாடுக்கும் பங்களாதேஷ் நாடுக்கும் நடந்து முடிச்சிருக்கு. ஐக்கிமி அப்படிங்கிற கூட்டு பயிற்சி டான்சேனியா நாட்டுல நடந்துச்சு. இதுல இந்தியா மற்றும் 10 நாடுகள் சேர்ந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இந்திரா கூட்டு பயிற்சி இந்திய நாடு ரஷ்யா நாடு சேர்ந்து நடத்துற கூட்டு பயிற்சி இப்போ நடந்தது 14வது பதிப்பு. எங்க நடந்துச்சுன்னா சென்னை கடற்கரை வங்காள விரிகுடா. டஸ்டி கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி இந்த வருஷம் பூனேல நடந்துச்சு. டெசர்ட் பிளாக் 10 கூட்டு பயிற்சி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாட்டுல ஆல் தாஃபர் விமானப்படை தளத்துல நடந்துச்சு. மொத்தம் 12 நாடுகள் இதுல கலந்துக்கிட்டாங்க.